தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி காலையில இருந்து பனையூர் அலுவலகத்துக்கு வெளியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்திருப்போம். திரு விஜய் அவர்களோட கார் வருது. சகோதரியும் அவங்களோட ஆதரவாளர்களும் சேர்ந்து அந்த காரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த காரும் நிற்காம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம இந்த பெண்மணி வந்துட்டு சைட்ல போய் ஓரமா நின்னுறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அந்த காருக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க கீழே இறங்கி வந்து பதில் சொல்லனா கூட அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த காருக்கு நிறைய கீழே இறக்கி விட்டு வாங்கம்மா, எதுனாலும் அலுவலகத்துக்கு வாங்க, நம்ம அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருப்பேன், திரு விஜய் அவர்கள் ஒரு மனிதனா இருக்கக்கூட தகுதியற்றவர் அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு பதவி எல்லாத்தையும் கடந்து அவளுக்கு அவளோட சுயமரியாதை எப்பவுமே ரொம்ப முக்கியம். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் என்னோட கருத்துக்களை சுதந்திரமா பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிலையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட நான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இல்லை அப்படிங்கிறது அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம். விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்றேன், திரு விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடான சக்தி.